வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் கோதுமை ரவா பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 10 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். அரை கப் கோதுமை ரவை சேர்க்குறேன். இதை 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணும். இப்போ நல்லா வாசம் வர்ற அளவுக்கு கோதுமை ரவையை வறுத்தாச்சு. எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கிடணும். அரை கப் கோதுமை ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிடணும். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ கோதுமை ரவை வெந்துருச்சு. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிடணும். இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்க்குறேன். வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிடணும். இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது. இதை சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு கொதிக்கவும் இறக்கி வச்சிடலாம். இப்போ கோதுமை ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.